தற்போதைய அண்மை தகவல் ஜிஎஸ்டி முறை குறித்து கோவை அன்னபூர்ணா உணவகம் போன்ற சிறு வணிக உரிமையாளர்கள் கேள்வி எழுப்பினால் அவமதிக்கப்படுகிறார்கள் என்று தற்போது ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். சிறு வணிக உரிமையாளர்களிடம் ஒன்றிய அரசும் ஒன்றிய அமைச்சர்களும் ஆணவத்தோடு நடந்து கொள்வதாகவும் ராகுல் காந்தி தற்போது கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு ராகுல் காந்தி அவர்கள் கண்டனம் ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். கோவை அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் அவமதிப்பு விவகாரம் தொடர்பாக ராகுல் காந்தி தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். ஜிஎஸ்டி முறை குறித்து கோவை அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் கேள்வி எழுப்பியதன் காரணமாக தற்போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவமதித்திருந்தார்கள். இதனை கண்டித்து ராகுல் காந்தி தற்போது கண்டனம் ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். சிறு வணிக உரிமையாளர்களிடம் ஒன்றிய அரசும் ஒன்றிய அமைச்சர்களும் ஆணவத்தோடு நடந்து கொள்வதாக ராகுல் காந்தி தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். ஜிஎஸ்டி முறை குறித்து கோவை அன்னபூர்ணா உணவகம் போன்ற சிறு வணிக உரிமையாளர்கள் கேள்வி எழுப்பினால் அவமதிக்கப்படுகிறார்கள் என்று ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். ஜிஎஸ்டி குறித்து கேள்வி எழுப்பியவர்கள் சிறு வணிக உரிமையாளர்களாக இல்லாமல் பெரு முதலாளிகள் என்றால் சிவப்பு கம்பளம் விரிப்பார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். சிறு வணிகர்களை அவமதிக்கும் மோடி அரசு கோடீஸ்வர நண்பர்களுக்காக விதிகளை மாற்றி சட்டங்களை திருத்தி சிவப்பு கம்பளம் விரிக்கிறது என்று ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் பால்முருகன் தற்போது இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பால்முருகன், இது தொடர்பான மேலும் விவரம் என்ன? அதாவது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஓட்டல் உரிமையாளர் அன்னபூர்ணா உரிமையாளரிடம் நடந்து கொண்ட விதம் குறித்து தற்போது ராகுல் காந்தி கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி கடுமையாக விமர்சனம் செய்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக தற்போது ராகுல் காந்தியும் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அதாவது சிறு வணிகர்களுடைய பிரச்சனைகளை அரசு கண்டுகொள்வதில்லை. குறிப்பாக நிதியமைச்சரும் பிரதமர் மோடியும் இந்த ஜிஎஸ்டி விவகாரத்தில் குறு சிறு விவசாயிகளுடைய வணிகர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலாக அவர்களை அவமதிக்கும் செயலில் தான் இந்த அரசு ஈடுபட்டு வருவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதாவது கோடீஸ்வரர்கள் என்றால் அவர்களுக்கு தனி விதிவிலக்கு இருக்கிறது. அவர்களுக்காக சட்டங்களையே மாற்றி அவர்களுக்கு சாதகமாக மோடி அரசு சிவப்பு கம்பளம் விரித்து செயல்படுவதாக ராகுல் காந்தி குறிப்பிட்டிருக்கிறார். அதுவே பண மதிப்பு நீக்கம் போன்ற முக்கிய பிரச்சனைகள் மீது கடுமையாக சிறு வணிகர்கள் பாதிக்கப்பட்ட போது அவர்களை கண்டுகொள்ளவில்லை, அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கவில்லை. ஏற்கனவே இந்த பணம் முடக்கம் போன்ற பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கக்கூடிய சிறு வணிகர்கள் ஜிஎஸ்டி போன்ற வரி முறைகளாலும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பிரச்சனைகளை எடுத்துரைத்தார். அவர்களை அவமானப்படுத்தும் விதமாக நிதியமைச்சர்கள் நடந்து கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதிகாரத்தில் இருப்பவர்கள் இதுபோன்று பலவீனமான வணிகர்களை அவமதிக்கும் செயலில் ஈடுபடுவதற்கு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். சிறு வணிகர்களை பொருட்டும் மதிக்காமல் இந்த அரசு செயல்படுவதாகவும் தற்போது ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியும் இந்த விவகாரத்தில் ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை விரிவாக பதிவு செய்தமைக்கு நன்றி பால்முருகன்.